ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த டாபிக் அப்படின்னா டெல்லி சுல்தானியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு டிஎன் புக்ஸில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 1 லெசன் 4லையும் அதே போல் 11th ஹிஸ்ட்ரி லெசன் 10லையும் கவர் ஆகுது. இந்த டெல்லி சுல்தான் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 4 ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு 3rd சப்ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டெல்லி சுல்தான்கள்லாம் யார், சுல்தானிய மக்கள் யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். இந்த 11ஆம் நூற்றாண்டில் எங்கேருந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து ஒரு துருக்கியர்கள். 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த துருக்கிய வீரர்கள், துருக்கிய குதிரைப்படை வீரர்கள். அதாவது துருக்கிய குதிரைப்படை வீரர்களை வந்து இந்த மாதிரி, அதாவது டெல்லி அந்த வட இந்தியா பக்கம் வந்து அனுப்பியிருக்காங்க கொள்ளையடித்து வர்றதுக்காக. ஸோ அப்படி வந்தவங்க இங்கே வந்து ஒரு இஸ்லாமிய ஆட்சியை தொடங்கியிருக்காங்க. அவங்கள தான் நம்ம டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெல்லி சுல்தானியத்தில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த வம்சம் வந்து வருது அப்படின்னா, அடிமை வம்சம் வருது. இப்போ இதில் மொத்தம் எத்தனை வம்சங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வம்சங்களாக பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 5 வம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக்கு, சையது அண்ட் லோடி வம்சம். இப்படின்னு எந்த வருடங்களில் இவங்க வந்து தொடங்கியிருக்காங்கன்னா, இந்த வம்சங்கள்லாம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 12/6, அதாவது 1206 அதில் தொடங்கி 1526 வரைக்கும் இந்த 5 வம்சங்களோட ஆட்சிகளும் இருந்துச்சு. இப்போ இந்த 5 வம்சத்தை நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து இந்த டெல்லி சுல்தானில் நம்ம பார்க்கக்கூடியது. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வம்சம் வந்து அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சத்தோட கால அளவு வந்து எப்போது அப்படின்னா 1206லேருந்து 1200 வரைக்கும் இந்த அடிமை வம்சத்தோட ஆட்சி வந்து இருந்திருக்கு. இந்த அடிமை வம்சம் வந்து ஃபஸ்ட்டு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, அந்த நிறுவப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்த ஆட்சி முறை வந்து நிறுவப்பட்டது. இந்த கோரிக்கு அடுத்து வந்து வாரிசு இல்லாதனால, அவருக்கு மகன் இல்லாதனால இவங்க வந்து அடிமைகளை வந்து வாங்குவாங்க. அப்படி இவர் வந்து வாங்கின அடிமையோட பெயர் வந்து என்ன அப்படின்னா குதுபுதீன் ஐபக். இந்த குதுபுதீன் ஐபக்கை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து கஜினிக்கிட்டேருந்து அந்த அடிமையை காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. இந்த குதுபுதீன் ஐபக் வந்து பிற்காலத்தில் அவங்களோட படைகளில் வந்து ரொம்ப பெரிய வீரராக, ஒரு ஆளுநராக வந்து இவரை வந்து முகமது கோரி வந்து நியமிச்சிருக்காரு. அடுத்து வந்து இந்த பண்டகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் வந்து அடிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கான துருக்கிய வார்த்தை வந்து நெஸ்பா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 11th கவர் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அந்த வார்த்தைக்கு, அதாவது இந்த டைனாசிட்டி, அதாவது இந்த வம்சத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அடிமை வம்சம்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா மாம்லுக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அடிமை அப்படிங்கிறது தான் இதோட பொருள். மாம்லுக் வம்சம் அல்லது அடிமை வம்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறது எந்த வம்சத்தை சொல்கிறோம் அப்படின்னா அந்த அடிமை வம்சத்தை தான் சொல்கிறோம். ஸோ இந்த அடிமை வம்சத்தை தொடக்கத்தில், அதாவது ஆரம்பித்தவர் வந்து முகமது கோரி. சரிங்களா? இந்த முகமது கோரியை அடுத்து வந்தவர் குதுபுதீன் ஐபக் தான் வந்து அடுத்து வந்திருக்காரு. இந்த ஐபக்கை தான் அடிமையாக முகமது வந்து தனக்கு வாரிசு இல்லாதனால இவர் வந்து காசு கொடுத்து இந்த அடிமையை விலைக்கு வாங்கியிருக்கார். விலைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த ஐபக் வந்து தன்னோட ஆட்சியை தொடங்குறாரு. இந்த ஐபக் வந்து குதுபுதீன் ஐபக் வந்து இந்த இதுக்கான அடிக்கல்ல நிறுவியவர் அப்படின்னு சொல்கிறது ஐபக். அப்போ 2 பாயிண்ட் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஒன்று வந்து இந்த அடிமை வம்சத்தை தொடங்கியவர் அப்படின்னு பார்த்தா முகமது கோரி. அதே வந்து இந்த அடிமை வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தா குதுபுதீன் ஐபக். கோரியோட ஆட்சி காலம் வந்து 1206 முடிஞ்சிருது. அதாவது 1206 அவரோட ஆட்சி காலம் வந்து முடிஞ்சிருது. அதோடு அவர் இறந்துடுறாரு. அவரோட இறப்புக்கு அப்புறம் வந்து குதுபுதீன் ஐபக் தான் தத்தெடுத்த பிள்ளையான அந்த குதுபுதீன் ஐபக் வந்து பதவியேற்கிறாரு. இப்போ குதுபுதீன் ஐபக்கோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவர் இறந்தார் இல்லையா, அதிலேருந்து 1206 1210 வரைக்கும் அவரோட ஆட்சி காலமாக இருக்குது. இப்போ இந்த குதுபுதீன் ஐபக், அதாவது 3 அரசர்களை நம்ம அடிமை வம்சத்தில் ரொம்ப சிறந்த அரசர்கள்னு சொல்லலாம். முதல் அரசர் குதுபுதீன் ஐபக், அடுத்து திறமையானவர் இல்துமிஸ், அடுத்து 3வது பால்பன். ஸோ ஐபக், இல்துமிஸ், பால்பன் 3 பேருமே ஒரு அடிமை வம்சத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த குதுபுதீன் வந்து தன்னோட தலைநகர் வந்து லாகூராக இருந்துச்சு.
லாகூரை தன்னோட தலைநகராக வச்சு அவரோட ஆட்சியை வந்து தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட தலைநகரை லாகூர்லேருந்து டெல்லிக்கு வந்து மாற்றியிருக்காரு. அப்போ முதல்ல தன்னோட தலைநகரை லாகூர் டு டெல்லின்னு மாற்றினவர் யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்டு. அடுத்து இவரோட ஆட்சி காலத்தில் 2 சிறப்பு வாய்ந்த சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. ஒன்று வந்து என்னென்னா, கீழகங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஊர் எதெல்லாம் அதுக்குள்ளே வரும் அப்படின்னா பீகார், வங்காளம், இது ரெண்டும் கீழகங்கை சமவெளிக்குள்ளே வரும். இந்த ஊர்களை கைப்பற்றுறதுக்காக, அதாவது அந்த ஊரை வந்து கைப்பற்றுறதுக்காக யாருக்கிட்ட தன்னோட பொறுப்பை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா பக்தியார் கில்ஜி அவர்கிட்ட இந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சு அந்த இதை வந்து அந்த இதை சுரண்டுறதுக்காகவோ இல்லை கொள்ளையடிக்கிறதுக்காகவோ அதோட அரசாட்சி வந்து நமக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குதுபுதீன் ஐபக் வந்து டெல்லியில் ஒரு மசூதியை வந்து கட்டியிருக்காரு. அந்த மசூதியோட பேர் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின். எந்த மசூதி டிஎன்பிசியாக இருக்கட்டும் டெட்லேயுமே உங்களுக்கு வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா குவைத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற ஒரு மசூதியை எந்த அரசர் வந்து கட்டியிருக்காங்க, எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அடிமை வம்சத்தை சேர்ந்த குதுபுதீன் ஐபக் வந்து இந்த குவைத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை வந்து அவர் கட்டியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, மறந்துடக்கூடாது. இதுதான் இந்தியாவிலே ரொம்ப பழமையான மசூதி அப்படிங்கிற பேரும் பெற்றிருக்கு. இருக்கக்கூடிய மசூதிகளில் முதல்ல கட்டின மசூதி, அதாவது இந்தியாவிலே ரொம்ப பழமை வாய்ந்த மசூதி அப்படிங்கிற பேரும் இதுக்கு இருக்குது. அடுத்து ரொம்ப இவர் பண்ண ஒரு மிக பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா குதுப் மினார். ஸோ இந்த குதுப் மினாரை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, அதாவது அதுக்கு அடிக்கல் நாட்டினவர் வந்து யார் அப்படின்னா குதுபுதீன் ஐபக். ஆனால் அது இவரால் அந்த பணியை வந்து முடிக்க முடியலை. அதுக்கு அடுத்தது இவருக்கு அப்புறம் வந்த சம்சுதீன் இல்துமிஸ் அப்படிங்கிறவர் அந்த குதுப் மினாரை கட்டி முடித்தார். இது 2 ஃபேக்ட். அப்போ ஆரம்பித்தது வந்து அடிக்கல் நாட்டினது குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டது வந்து ஐபக்கு, அதை முடித்தது வந்து யார் அப்படின்னா இல்துமிஸ். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்து இந்த அடிமை வம்சத்தில் இந்த அரசரோட இறப்பு வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. எந்த அரசர் அப்படின்னா இப்போ பார்த்த குதுபுதீன் ஐபக்கோட இறப்பு. அவர் எப்படி இறந்தார் அப்படின்னா போலோ விளையாடும்போது, அதாவது போலோ விளையாடும்போது குதிரையிலேருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்து இறந்ததாக சொல்கிறாங்க. இது எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1210. அதனால தான் இவரோட ஆட்சி காலம் வந்து 1210 முடியுது. இது வந்து உங்களுக்கு 2014 நடந்த டெட்டில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ எந்த விளையாட்டு, போலோ விளையாட்டப்போ யார் வந்து அங்கே இறந்துருக்காங்க அப்படின்னா குதுபுதீன் ஐபக் வந்து இறந்திருக்காரு. இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐபக்கு அடுத்தது ஆட்சிக்கு வர்றது இல்துமிஸ். இவரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தா 1210 1236 வரைக்கும் இவரோட காலம் வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, அடிமை வம்சத்தை சேர்ந்த ஃபஸ்ட்டு முக்கியமான தலைவர்னு ஐபக்கை பார்த்தோம். ஸோ அந்த ஐபக்கு அடுத்தது ஏன் வந்து இல்துமிஸ் வந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஐபக்கோட வாரிசுகள் இல்லையா, ஐபக்கோட வாரிசுகள் யார் அப்படின்னு பார்த்தா அவரோட மகன் வந்து ஆராம் ஷா. அப்போது ஐபக்கோட மகனோட பேர் என்ன, ஆராம் ஷா. இவர் வந்து ரொம்ப திறமையற்றவராக இருந்தனால இவரால் அடுத்து அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ வந்து பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து யாரை வந்து அரசராக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட படை தளபதி வராரு. ஸோ அந்த படை தளபதியும் கூட ஐபக்கோட மருமகனும் கூட. ஸோ இது ரெண்டுமே அவர் தான். யார் அப்படின்னா இல்துமிஸ் வந்து என்ன பதவியில் இருந்திருக்கார் அப்படின்னா இல்துமிஸ் வந்து தன்னோட மருமகன், அதாவது யாரோட மருமகன், குதுபுதீன் ஐபக்கோட மருமகனான இல்துமிஸ் அடுத்தது வந்து இவர் ஆட்சி அரியணையில் ஏறுறாரு. இந்த இல்துமிஸ் ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த காலகட்டத்தில் 2 அச்சுறுத்தல்கள் வந்து இவருக்கு இருந்துச்சு. யார் அப்படின்னா மங்கோலியர்களும் செங்கிஸ்தானும் இந்த இல்துமிஸோட ஆட்சி பண்ண அந்த ஏரியாவை வந்து ரொம்ப அச்சுறுத்தியிருக்காங்க. அதாவது போர் எடுத்து வருவோன்ட்டு இவங்க மேலே ஒரு பயம் வந்து அவங்கக்கிட்ட எப்போவுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த டைமில் என்னாச்சு, அவங்க நம்ம ஊருக்கு வந்து படையெடுத்து வராமல் இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற டைமில் இல்துமிஸ் கிட்ட ஒரு நோட் ஒன்று வருது. என்னென்னா, எனக்கு வந்து அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி குவாரிஜாம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கும் செங்கிஸ்தானுக்கும் ஒரு போர் வந்து நடந்திருக்கு. அதில் செங்கிஸ்தான் வந்து வென்றிருக்காங்க. குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அவர் வந்து தோற்கடிச்சிருக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இல்துமிஸ் கிட்ட வந்து தஞ்சம் புகுறதுக்காக கேட்டு வந்திருக்காரு. எனக்கு வந்து அடைக்கலம் கொடுங்க, எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் இல்துமிஸ் வந்து ரொம்ப கிளவராக முடிவு பண்ணி இவரை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து செங்கிஸ்தான் நம்ம நாட்டை நோக்கி படையெடுத்து வருவாங்க, அதனால் இவர் நம்மளுக்கு தேவையில்லை, இவருக்கு நம்ம அடைக்கலம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அடைக்கலம் தர மறுத்ததாகவும் ஒரு செய்தி வந்து இருந்திருக்கு.
அடுத்து இவர் ஆட்சி காலத்தில் என்னதான்ப்பா செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி குதுப் மினாரை வந்து கட்டி முடிச்சிருக்காரு. இது இவர் பண்ண ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆட்சி காலத்தில் நாற்பதின்மர் குழு அப்படின்னா ஒரு குழுவை வந்து இவர் தொடங்கியிருக்காரு. அது அந்த குழு வந்து மொத்தம் 40 பேரை கொண்ட குழு. இந்த குழுவுக்கு இன்னொரு பேர் என்ன, சஹல்கானி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த குழு வந்து இவர் அமைச்சிருக்காரு. அடுத்து இவர் வந்து தன்னோட இராணுவங்களில் பணியாற்றின அந்த இராணுவ வீரர்களுக்கு எப்பயுமே நம்ம வந்து காசு தருவோம் இல்லையா, சேலரின்னு கொடுப்போம் இல்லையா, அந்த இதுக்கு பதிலாக இவர் வந்து நிலங்களாகவே கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு ஊதியமாக வந்து நிலங்களை கொடுத்துருக்காரு. அதுக்கான பேர் அந்த ஊதியத்துக்கு பேர் வந்து இக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இக்தா அப்படின்னா நிலங்கள்னு அர்த்தம். அப்போ அந்த நிலங்களை அவங்களுக்கு வந்து ஒரு ஊதியமாக கொடுத்துருக்காரு. இப்போனா நம்ம அந்த நிலத்தை விற்று அதுலேருந்து காசு எடுத்துப்போம். அப்போ அவங்க இராணுவ வீரர் கையில் நிலங்கள் இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை வந்து மக்களுக்கு கொடுத்து, அதாவது காமன் பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்து, அவங்க அதில் ஏதாவது விவசாயம் செஞ்சோ அதாவது குத்தகை விடுற மாதிரி விட்டு அதிலேருந்து அவங்க வருமானம் வந்து ஈட்டிருக்காங்க. அடுத்து குதுப் மினாரை வந்து யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஆரம்பித்தவர் வந்து ஐபக்கு, அதை முடித்தவர் வந்து இல்துமிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த இல்துமிஸ் வந்து 26 ஆண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. 26 ஆண்டு ஆட்சி புரிஞ்சதுக்கப்புறம் 1236 ஏப்ரல் மாதத்தில் இவர் வந்து இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ அப்போ இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவரோட ஆட்சி காலம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள், 26 ஆண்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்ட். அடுத்து இந்த இல்துமிஸ் இருக்கார் இல்லையா, இவரோட அடிமைகளை நம்ம என்ன பேரில் வந்து அழைக்கிறோம் அப்படின்னா ஷம்ஷி படைகன் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறோம். என்ன பேர் அப்படின்னா ஷம்ஷி பனடகன் அப்படிங்கிற பேரில் அவங்கள கூப்பிட்றோம். பனடகன் அப்படின்னாலே அடிமை அப்படின்னு அர்த்தம். இந்த ஷம்ஷி அப்படிங்கிறது இவரோட, அதாவது ருக்ருதீன் ஒவ்வொருத்தரோட அடிமைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் வந்து வச்சுருந்துருக்காங்க. இந்த இல்துமிஸோட அடிமைகளை வந்து நம்ம ஷம்ஷி படைகன், இது வந்து உங்களுக்கு 11th ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ அடிக்கடி இதுக்குள்ளே வந்து நம்ம 11th என்னென்ன இதில் மிஸ் ஆகக்கூடிய ஃபேக்ட் கவர் ஆகுது அப்படிங்கிறது இதுக்குள்ளேயே நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த ஹிண்ட்ஸை நீங்கள் தவறாமல் எடுத்து வச்சுக்கலாம். இல்துமிஸ்க்கு அடுத்ததாக ஆட்சிக்கு வர்றது வந்து ரஷ்யா வந்து 1236 1240 வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம், குறைவான ஆண்டு காலம் தான் வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக இல்துமிஷ்க்கு அடுத்தது ரஷ்யா வந்தாங்க, இவங்க 2 பேருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இல்துமிஷோட மகள் தான் வந்து ரஷ்யா. எப்பயுமே வந்து பெண்கள் வந்து அரசாள மாட்டாங்க இல்லையா, ஆண்கள் இல்லாதனால அப்போ பெண் வந்திருக்காங்க. அப்போ ஏன் வந்து ஆண் இல்லை, இல்துமிஷோட பையன் பேர் என்ன, பையனுக்கு என்னாச்சு அப்படின்னா, இல்துமிஸோட பையன் பேர் வந்து ருக்ருதீன். அவரும் அதே போல் திறமையற்றவர். அதாவது அவருக்கு அந்த ஆட்சி செய்கிறது, போர் புரியுறது, இந்த இதெல்லாம் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாதனால, ஸ்கில்ஸ் எதுவும் இல்லாதனால ருக்ருதீன் வந்து வர முடியல. அதுக்கு பதிலாக தன்னோட மகளான ரஷ்யா வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இவங்க வந்து ரொம்ப ஒரு 4 வருஷம் தான் இருந்திருக்காங்க. ஏன் அவங்களோட ஆட்சி முறை ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்னா, ரஷ்யாவை வந்து சதி செய்து கொண்டிருக்காங்க. யார் அப்படின்னா, அவங்க இனத்தை சேர்ந்த துருக்கிய பிரபுக்களே வந்து சதியால் அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு வந்து 3 காரணங்களை வந்து சொல்கிறாங்க. என்னென்ன காரணம் அப்படின்னா, இவங்க வந்து துருக்கிய இனத்தை சேராத வேறு இனத்தை சார்ந்த பிரபுக்களையுமே வந்து இவங்க ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. இன்னொன்று, இவங்க நிறைய மங்கோலியரோட தாக்குதலை வந்து சந்தித்தனால இவங்களுக்கு வந்து அதிகப்படியான அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ணக்கூடிய தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஜலாலுதீன் யாகூத் அப்படிங்கிற ஒரு எத்தியோப்பியன், அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஒரு எத்தியோப்பியர். அவர் அந்த யாகூத்தை வந்து இவங்க வந்து ரொம்ப நம்பி அவர்கிட்ட எல்லா பொறுப்பையுமே கொடுத்துருக்காங்க. தன்னோட மக்களை, அதாவது தனக்கு பின் இருக்கக்கூடிய துருக்கிய நாட்டை சேர்ந்த மற்ற பிரபுக்களை நம்பாமல் இவங்க வந்து அடுத்த நாட்டை வந்து, அதாவது அந்நிய நாட்டை சேர்ந்தவங்களை நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சதுனால அந்த துருக்கிய அரசர்களுக்கெல்லாம் பிடிக்காம அவங்க எல்லாமே சேர்ந்து இந்த ரஷ்யாவை வந்து சதி செய்து அவங்கள வந்து கொலை செஞ்சுருக்காங்க. இப்போ ரஷ்யாவுக்கு அடுத்தது வந்தது யார் அப்படின்னா கியாசுத்தீன் பால்பன். இந்த பால்பன் வந்து 1266 1287 வரைக்கும் இவரோட ஆட்சி காலம் இருந்திருக்கு. பால்பன் ஆட்சியில் என்னென்ன செஞ்சுருக்காரு,
அடுத்து ரஷ்யாவுக்கு பின்னர் வந்ததில் 3 வலிமை குன்றிய அரசர்கள் ஆட்சி புரிந்தாங்க. அவங்களோட ஆட்சி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ சிறப்பாக அடுத்து யார் வந்தார் அப்படின்னா பால்பன். அவர் தான் பேசக்கூடிய ஒரு ஆட்சின்னு சொல்கிறோம். அவர் வந்ததுமே என்ன பண்ணார் அப்படின்னா நாற்பதின்மர் குழு முன்னாடி பார்த்தோம். ஸோ யார் அந்த நாற்பதின்மர் குழுவை ஆரம்பித்தாங்க, அதாவது தோற்றுவித்தவங்க அப்படின்னு பார்த்தோம். ஐபக் தோற்றுவிச்சார். அந்த தோற்றுவிச்ச அந்த குழுவை இவர் ஒழிச்சார். இவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த குழுவை ஒழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஒற்றருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு துறையை நிறுவியிருக்கார். அதாவது ஒற்றர்கள் துறை ஒன்றை இவர் நிறுவியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அதிகாரத்தில் யார் கீழ்ப்படையாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே கடுமையாக போராடி அவங்கள வெற்றி கொண்டிருக்காரு. அப்புறம் பால்பனுக்கு எதிராக கலகம் செஞ்ச எல்லாரையுமே இவங்க கைது செய்து கொண்டிருக்காரு. அந்த வகையில் இவருக்கு எதிராக கலகம் செஞ்ச ஒருத்தரான துக்ரில் கான் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர். அந்த துக்ரில் கான் யார் அப்படின்னா வங்காள மாகாண ஆளுநர் அந்த துக்ரில் கான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த துக்ரில் கானை இவர் கைது செஞ்சு அவரை கொண்டிருக்காரு அப்படிங்கிறதான டேட்டாவும் இங்கே நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. மங்கோலியர்கள் தங்களோட நாட்டை போர் தொடுத்து வரக்கூடாது, நம்ம நாடு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளவராக பால்பன் மங்கோலியர்கள்ட்ட அந்த காலத்துலேயே ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் உங்கள் ஏரியாவுக்கு வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம். அந்த சத்தியம் என்னென்னா, சட்லஜ் நதிக்கரையை தாண்டி நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மங்கோலியர்கள் அவங்க பால்பனுக்கு ஒரு ப்ராமிஸ் செஞ்சுருக்காங்க. அது கரெக்டாக அந்த உறுதிமொழியை பால்பனுக்கு யார் அந்த உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவரோட பேர் என்னென்னா குலகுகான். பேர் என்ன? குலகுகான். இவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னா மங்கோலிய இனத்தை சேர்ந்தவர். அதாவது மங்கோலியரோட ஈரான் மங்கோலிய வைஸ்ராய் குலகுகான். அவர் ஒரு மங்கோலிய வைஸ்ராயை இருந்தவர். இவர் செங்கிஸ்கானோட பேரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. இது எல்லாமே முக்கியமான டேட்டாஸ். என்னென்ன அவரோட என்ன வைஸ்ராய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மங்கோலிய வைஸ்ராய் அண்ட் குலகுகான் அப்படிங்கிறவர் தான் அவரோட பேர். அவர் ஈரானில் இருக்கக்கூடிய மங்கோலிய வைஸ்ராய். அது மட்டும் இல்லாமல் யாரோட பேரன் அப்படின்னா செங்கிஸ்கானோட பேரன். இந்த செங்கிஸ்கான்கள் தங்களோட போர் புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் நிறைய விதமான கோட்டைகளை மதில் சுவராக கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் அமீர் குஸ்ரோ அப்படிங்கிற புகழ்பெற்ற கவிஞரை இவரோட அவையில் ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கான சான்றும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1787 இவர் மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிற டேட்டாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பால்பனோட மகன் யார்? கைகுபாத் அப்படிங்கக்கூடியவர் பால்பனோட மகன். இவர் அதே போல் திறமையற்றவராக இருந்திருக்காரு. அதனால் பால்பனோட படை தளபதியாக இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அடுத்து வரார். ஸோ அப்போ ஏன் இந்த அடிமை வம்சம் வரலை, கண்டினியூட்டி ஆகலை அப்படின்னா, கடைசியாக நம்ம பார்த்த பால்பனோட மகன் கைகுபாபாத் அவர் திறமை இல்லாதவராக இருந்தார். அடுத்த அரியணை ஏறுறதுக்கு யாருமே இல்லாததுனால அந்த இவரோட தளபதி யார்? பால்பனோட படை தளபதியாக இருந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வரார். இவரிலிருந்து தான் கில்ஜி வம்சம் அடுத்து தொடக்கமாகுது. அதை அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.